ஹாய் ஃபோக்ஸ். நம்ம தனி மனித வாழ்க்கையில் 3 விஷயம் நமக்கு சரிவர கற்று தேர்ந்துக்கிட்டா அந்த வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கையாக இருக்குன்றது நம்ம அனைவரும் அறிந்ததே. முதல் விஷயம், மூணாவது விஷயம் பணம், மணி. அதோடைய பேசிக் சிறப்பான கேரக்டர் நான் கருதுறது சேவிங்ஸ் தான், சேமிப்பு தான். ரெண்டாவது முக்கியமான விஷயம் நம்ம உடல், பாடி. அதில் பேசிக்காக நமக்கு பெஸ்ட்டு தீர்வு அப்படின்னு நான் எதிர்பார்க்குறது யோகா, ஃப்ளெக்சிபிலிட்டி ரிலேட்டடு எக்ஸசைஸ் தான். முதல் விஷயமான மனதை பொறுத்த வரைக்கும் நான் பெஸ்ட்டு கேரக்டரைசேஷன், பெஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறது மைண்ட்ஃபுல்னஸ் தான். அது என்ன சார் மைண்ட்ஃபுல்னஸ்னால்? மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு விஷயம் செய்யும்போது அந்த விஷயத்தை மாத்திரம் நம்ம சிந்திக்கிறது. அதில் என்ன ஆகுன்ற ஃப்யூச்சரையும் யோசிக்கிறது இல்லை, என்ன நடந்திருக்குன்ற பாஸ்ட்டையும் நம்ம யோசிக்காமல் அந்த சமயத்தில் அந்த மற்ற விஷயத்தை நம்ம சிறப்பாக செஞ்சால் நமக்கு அந்த விஷயம் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும், நமக்கு மகிழ்ச்சிகரமானதாக மாறும். மைண்ட்ஃபுல்னஸை நம்ம எப்போதும் உணர முடியுமா? அது எப்படி? நான் எப்படியோ எல்லாம் பண்ணும்போதுமே அந்த வேலையை பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தால் அது உண்மை கிடையாது. ஒரு விஷயம் பண்ணும்போதே மல்டிப்புளாக நம்ம மைண்ட் ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். ஸோ மைண்ட்ஃபுல்னஸை தெரிஞ்சுக்கணும், இல்லை மைண்ட்ஃபுல்னஸ்னால் நம்ம உடம்பு குணமாகிறத நம்ம அறியணுன்னா முதல் விஷயம், நமக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் வந்தால் தெரிஞ்சுக்கலாம். ஒரு சளி பிடிச்சிருக்கு, இல்லை காய்ச்சல் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம வேறு எதையுமே யோசிக்காமல், ஐயோ அதுக்கு எனக்கு சரியானா போதும் அப்படின்ற அந்த ஒரு ஹெல்த் இஷ்யூவை யோசிக்கிறோம் பார்த்தீங்களா? அங்கே தான் அந்த மைண்ட்ஃபுல்னஸ் சிறப்பாக செயல்பட்டு நம்மளை குணமடைய வைக்குது. ஸோ இந்த மைண்ட்ஃபுல்னஸ்ன்ற இந்த ஒரு ப்ராக்டிஸை நம்ம சிந்தித்து அந்த ஒரு வேலை செய்யணும். இப்போ சாப்பிட்றோன்னா அந்த விஷயத்தில் சாப்பிட்டு ரசித்து சாப்பிட்றது மாத்திரம் செய்கிறது. இந்த மாதிரி இந்த மைண்ட்ஃபுல்னஸை மாத்திரம் நம்ம சிறப்பாக செயல்படுத்தணும் அப்படின்னா நமக்கு எல்லா வகையான அடுத்த கேரக்டர்ஸையும் நம்ம மனது சிறப்பாக செயல்படும். ஸோ மைண்ட்ஃபுல்னஸோடு வாழ்வோம், சிறப்பாக செயல்படுவோம். தேங்க்யூ.